சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை நாம் எல்லாருமே மனதார செய்ய செய்ய நிச்சயமாக சாயப்பா நம்மளோட எல்லா விதமான வேண்டுதல்களையும் தேவைகளையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நிறைய பேத்துக்கு நிறைய விதமான விஷயங்கள் ஏதேதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டே இருக்கு. உதாரணத்திற்கு நேற்று பிறந்த அத்தனை குழந்தைங்களும் ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்மளும் ஏதோ ஒரு காரணமாக இருக்கிறோன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் உணவுக்காக காத்திருக்கும் போது அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளால் உணவு கிடைச்சிதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நம்ம சாயப்பாவை வச்சு நாளுக்கு நாள் இந்த கூட்டு பிரார்த்தனையோட வேகத்தையும் சக்தியையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த விதமான இடையூறுகள் இந்த பதிவை கேட்கும்போது வந்தாலோ இல்லை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்தாலோ அந்த மாயை சக்திகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம அனைவரும் இந்த பிரார்த்தனையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் கூடிய விரைவிலேயே நம்முடைய சாயப்பா நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வருவார்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னன்றதை பார்க்கலாம். பிரியங்கானத்தவங்க சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் எங்கள் லைஃப் இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். நிச்சயமாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் நிச்சயமாக அவங்களுடைய வேலை பெர்மனண்ட் ஆகணும், அதாவது பணி நிரந்தரம் நடக்கணும், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கூடிய விரைவில் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலைக்காக அவங்க போராடி இருப்பாங்க, எத்தனையோ விதமான சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை தாண்டி இதுதான் நம்ம வேலை, இனிமேல் இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும். இந்த நேரத்தில் டெர்மினேஷன் இதெல்லாம் யாராலையுமே தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் பணி நிரந்தரம், அதாவது பெர்மனண்ட் ஸ்டாஃபாக நிச்சயமாக கூடிய விரைவிலேயே இவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய பணியிடங்கள் அப்படியே கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாக வச்சுக்கலாம். அடுத்ததாக மாலதி தேவி, இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, கீதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களுக்கு ப்ரேயர் வச்சுருக்காங்க. என்னென்னா பௌத்திரம்ன்ற ஒரு நோயால் கஷ்டப்படுறாங்க, அதனால் ப்ரேயர் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பௌத்திரம்ன்ற அந்த நோய் பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலுமே நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கணும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த உடலில் அந்த நோய் உருவாவதற்கான ஒரு உபாதைகள் கண்டிப்பாக அந்த உடம்புல இருந்திருக்கும். அந்த உபாதைகளை எல்லாமே அழித்து அந்த நோயை கம்ப்ளீட்டாக களைஞ்சிடணும். அந்த நோயை அவங்களோட உடம்பை சேதப்படுத்திக்காமல் பார்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுடைய உடம்பு நிச்சயமாக சாயப்பாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு உடம்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். அடுத்ததாக அவங்களே இன்னொரு வேண்டுதலும் வச்சுருக்காங்க. ரேவதின்றவங்களுக்கு ஞாபக மறதி காரணமாக ரொம்ப சிரமப்படுகிறார் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இந்த ஞாபக மறதின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய மோசமான ஒரு வியாதின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா அது ஒரு நல்ல வியாதினுமே வச்சுக்கலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனால் அப்படி இருக்கும்போது தேவைப்படுற சில விஷயங்களை நம்ம அடிக்கடி மறக்கிறதுனால நம்மளுக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் சரி, நிறைய விதமான கஷ்டங்கள் மனக்கசப்புகள் வரலாம். அதனால இவங்களுக்கு அந்த ஞாபக மறதியிலேருந்து கூடிய விரைவிலேயே ஒரு விடுதலை கொடுத்து சீக்கிரமாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கும்படியான ஒரு மைண்டை உங்களுக்கு தரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக இவங்களே இன்னொருத்தங்களுக்கும் வச்சுருக்காங்க. யாருன்னா பிரதாப். அவங்க முதுகு வலின்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு முதுகில் எந்த விதமான வலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுக்கணும் சாயப்பா. எந்த விதமான வலிகள் இருந்தாலுமே அதை எல்லாமே தாங்கி போகக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு விஷயத்தை சாயப்பா காட்டி கொடுக்கணும். மருத்துவராக சென்று நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையுமே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக அனோஜ் வினோ, இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயமா ஒரு கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்குது.
அதனால வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து அப்பீர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் சீக்கிரமாக அவர் எல்லாத்தையும் தாண்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சாயப்பாவுடைய ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடல் கடந்து அந்த குடும்பத்தை தாண்டி ஒரு கேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் அப்பீர் ஆகிறாருன்னும் போது நிச்சயமாக அவருடைய மனநிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். பட் அவரோட மனது வந்து எந்தவித இடத்துலையும் வந்து துயர்ந்து போகாமல் இவங்களுக்கு வந்து சாயப்பா வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வழி வகுத்து கொடுத்து இவங்க வந்து எந்த மாதிரியாக ஒரு வழியில் வந்து யோசிக்கணுன்றத வரைக்கும் சாயப்பா அவங்களோட ஆத்மா கிட்ட பேசி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை எல்லாமே தீர்த்து கூடிய விரைவிலேயே இவங்க அந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக காளீஸ்வரி இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் கூடிய விரைவிலேயே நிவர்த்தி செய்து கொடுக்கப்படும். எல்லா விதமான கஷ்டங்களும் மாறி மறையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே ப்ரேயர் வைக்கக்கூடிய எல்லாருமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்றதை தாண்டி எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொன்னீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வேளை அது அன்ஈஸியாக இருக்குது உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக பிரபு சங்கீதானத்துக்கும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு தொழிலுக்காக வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டுமே எனக்கு வந்து அதில் வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய படிப்பு, வீட்டு செலவு இது எல்லாமே வந்து அந்த உழைப்பில் தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த தொழில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எல்லாருக்குமே கிடைக்கணும். அந்த ஊதியத்தை நோக்கியும் அந்த கடமையை நோக்கியும் தான் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பயணிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது வேலைன்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு தொழில் பண்ண வந்திருக்காங்க. அந்த தொழில் வந்து இவங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அரவணைப்பை கொடுத்து இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஊதியமும் சரி, லாபமும் சரி, எல்லா விதமான இஷ்டங்களும் சரி, ஒரு அதிர்ஷ்டங்களும் சரி இவங்களுக்கு வந்து கூடிய விரைவிலே சாயப்பா நடத்தி கொடுக்கணும். இந்த கம்ப்ளீட்டாக முடங்கி போன ஒரு தொழிலை வந்து கையேந்தி நிறுத்தி மேலே தூக்கி நிறுத்தி அந்த எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சகல சௌபாகியங்களோடு இந்த வேலையும் தொழிலும் எல்லாருமே நல்லாமே நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக தேவி நடராஜன் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு 11 நாளாக கழுத்து வலி, காது அடைப்பு, கால் வீக்கம் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டுமே எந்த விதமான ஒரு க்யூர்னஸும் கிடைக்கல, அதாவது பரிபூர்ணமாக குணம் அடையலை. ஏதாவது வந்து ஒரு விஷயமா வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு வலியாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எந்த வேலையுமே செய்ய முடியல, ஒரு வியாபாரத்துக்காக எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியல, வழியால் இருக்கிறதுனாலன்னு சொல்லி ப்ரேயர் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலுமே அது கூடிய விரைவில் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதன் மூலமாக இவங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே கூடிய விரைவில் மீண்டும் நடக்க தொடங்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துக்கு இவங்க தான் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்கும்போது ஒரு வியாபாரத்துக்கு வெளியில் போகிறாங்கன்னும் போது நிச்சயமாக இவங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 11வது நாளாக தீர்க்க முடியாத அந்த ஒரு வலியை நிச்சயமாக சாயப்பா அந்த அவங்களோட 2 கரங்களை தூக்கி நம்ம தேவி நடராஜன் அம்மா மேலே வச்சு இருக்கக்கூடிய வலிகளை எல்லாமே எடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக சந்திரகலா சிவகுமார் இவங்களுடைய கசின் சங்கரி இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்கசப்புகளும் இல்லாமல், மன சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு கல்யாணம் இவங்களுக்கு நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணமகன் கூடிய விரைவிலேயே இவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மணமகன் வந்து கூடிய விரைவில் கிடைச்சி இவங்களுடைய கல்யாணம் சீரும் சிறப்புமாக ஊர் போற்றும் விதமாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக பிரியா வினோத் இவங்களுடைய அக்கா வந்து சீக்கிரமாக ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவைக்காக போகிறாங்கன்னு தெரியல, படிப்புக்காகவா அல்லது வேலைக்காகவான்னு தெரியல. எந்த விதமான தேவையாக இருந்தாலும் நிச்சயமாக சாயப்பா அதை நிறைவேற்றி கொடுக்கணும். இவங்க வந்து சீக்கிரமாகவே ஃபாரின் வந்து போகணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக ரெங்கநாயகின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து போகிறேன்,
எனக்கு வந்து அவங்க நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாமா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, அதை வந்து எளிதில் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற்றி நிச்சயமாக சாயப்பா அதிலிருந்து கூடிய விரைவில் வெளியே கொண்டு வரும்படி செய்வார். நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொது பிரார்த்தனைக்கு போயிடலாம். இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். சாயப்பா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நியாயமான வழியில் நிறைவேற்றி கொடுப்பார்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கும், பிறக்க காத்திருக்கும், ஏற்கனவே பிறந்திருக்கும். இந்த மாதிரியான குழந்தைங்களால் எந்த விதமான சமூக சீர்கேடுகளும் நடந்திருக்கக்கூடாது. ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த உலகத்தில் வாழணும். நிச்சயமாக இந்த குழந்தைகள் எல்லாமே ஊர் போற்றும்படியான ஒரு குழந்தைகளாக, இந்த உலகமே போற்றும்படியான ஒரு குழந்தைகளாக, அறிவில் சிறந்த குழந்தைகளாக, ஒழுக்கத்தில் சிறந்த குழந்தைகளாக மாறி வளரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ அம்மாமார்கள் ப்ரெக்னன்சி வார்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ பேர் வந்து அடுத்த வேளை உணவுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி கொடுக்கணும். எல்லா விதமான விஷயங்களுமே மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய நிறைய குழந்தைகள், மாணவிகள் எல்லாருக்குமே அவங்க படித்தது எல்லாமே கூடிய விரைவில் அவங்களோட மைண்டில் ஞாபகம் வரும்படி அவங்க வந்து எல்லா விஷயமே சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வந்து எழுத போகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞாபகம் வந்து கரெக்டாக வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த விடைகள் எல்லாமே சீக்கிரத்திலேயே வந்து கிடச்சி அவங்க அதை பற்றி எழுதி நிச்சயமாக இவங்க எல்லாருமே தேர்ச்சி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். நிறைய பேர் கடன் பிரச்சனையில் வந்து இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பண பிரச்சனையில், சொத்து பிரச்சனையில், நிறைய பேர் வந்து மனக்கசப்புகளோட, மனவேதனைகளோட இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே சாயப்பா ஒரு பெரிய விடிவு காலத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொல்ல முடியாத, வெளியில் சொல்லக்கூடாத நிறைய கஷ்டங்கள், நம்மளுக்கு இன்னும் கேட்காத நிறைய அழுகுரல்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த எல்லா விதமான விஷயங்களுக்காகவும் அந்த மனிதர்களுக்காகவும் நம்ம ஒரு பெரிய வேண்டுதலை வச்சுக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மனப்பிரார்த்தங்களையுமே சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா விதமான தேவைகளும் பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.